ஒரு 2 மாசம் இருக்கும். அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம WBA நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பவே கூடிய சீக்கிரம் WB சம்மந்தப்பட்ட மூவிஸ், நெட்ஃப்ளிக்ஸ் சம்மந்தப்பட்ட மூவிஸ் எல்லாமே ஒன்றாவே நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வரப்போகுது. இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் மோஸ்ட்லி எடுக்கிற படத்தையும் சரி, எல்லா ப்ராஜெக்டையுமே ஓடிடியில் தான் விட போகிறாங்க. தேட்டர் ரிலீஸ் ரொம்ப கம்மியாக போகுது. WBயில் முக்கால்வாசி படம் தேட்டர் ரிலீஸ் தான் இப்போ வரைக்கும் ஆகிட்டு இருக்கு. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற படம்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பட் அப்போவே பேரமௌண்ட்டுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் இடையில ஒரு சின்ன தகராறு வந்து WBA நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரம்ப் மூலியமா பேரமௌண்ட் அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் இப்போதைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து WBA நம்ம பேரமௌண்ட்டே வாங்கிட்டாங்க. பட் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பேரமௌண்ட் WB சம்மந்தப்பட்ட எந்த மூவி எடுத்தாலும் அதை தேட்டர் ரிலீஸ் தான் பண்ணுவான். பட் படம் எடுப்பானா அப்படிங்கிறதா ஒரு டவுட்டு. ஏன்னா WBயில் ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது, ஏகப்பட்ட மூவி எடுக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ அவ்வளவே எடுக்கணும்னா நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியோ இல்லை ஆப்பிள் டிவி மாதிரியோ ஒரு மிகப்பெரிய கம்பெனியால் தான் எடுக்க முடியும். பேரமவுண்ட் அவ்வளோ பெரிய கம்பெனி கிடையாது. இருந்தாலும் அதுக்கு ட்ரம்ப் சம்மந்தப்பட்ட ஒரு சப்போர்ட் இருந்தாலுமே அவ்வளோ படம் போட்டு பேரமவுண்ட் அடுத்தடுத்த படங்கள் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பட் பேரமவுண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 30லேருந்து 40 வரைக்கும் WB சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் 1 இயர்க்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் படமாக இருக்கலாம், கேமாக இருக்கலாம், சீரியஸாக இருக்கலாம், அப்படி ஏகப்பட்டது இருக்குது. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பேரமவுண்ட் இவ்வளோ பணத்தை போட்டு படம் எடுப்பாங்களா அப்படிங்கிறதான். ஏன்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட உள்ள ரைட்ஸை வச்சே படங்கள் எடுக்கவே இல்லை. நீங்கள் இப்போவே ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எத்தனை மூவி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் WB சம்மந்தப்பட்ட படங்களை எடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டாக இருக்குது. அது போக இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம ஜேம்ஸ் கன் இப்போ தான் டிசியூவை எடுத்துகிட்டு வராப்புல. அதுக்குள்ளேயுமே இப்போதைக்கு WB பேரமௌண்ட் கிட்ட போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இதில் ட்ரம்ப் இன்வால்வ் ஆகிருக்கனால இன்னும் கூடிய சீக்கிரம், அதாவது 1 மாதமோ 2 மாதத்துலேயோ WBலேருந்து நம்ம ஜேம்ஸ் கன் ரிலீஃப் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையாகும் பட்சத்தில் நம்ம ஜேம்ஸ் கன் ரிட்டன் போய் மார்வல்லே ஜாயின்ட் ஆகிருக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது. ஏன்னா நம்ம ஜேம்ஸ் கன் அவர் போகிற பாதையில் தனியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டுருக்காப்புல. இப்போதைக்கு பேரமௌண்ட் வந்து அதில் ஏகப்பட்ட சேஞ்சஸை பண்ண தான் செய்வாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜேம்ஸ் கன் அதுக்குள்ளே இருக்க மாட்டார். கூடி சீக்கிரம் ரிலீஃபாக இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்திருக்க ரூமர்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி அமைய போகுது, WBக்கு நல்ல வாழ்வு வருமா வராதா, ஜேம்ஸ் கன் அதை இதுக்கப்புறமும் கொண்டு போவாரா இல்லை பாதியோடு விட்டுட்டு போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.